ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். ரொம்ப லாங்கெல்லாம் இருக்காது. ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பொண்ணை பற்றி. அந்த பொண்ணு வந்து டவுனும் இல்லை, சிட்டியும் இல்லை, கிராமம். அந்த கிராமத்தில் எந்த வசதியும் இல்லாமல் 5 பொண்ணுங்க. கிராமம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது? நல்ல பச்சை பசேன்னு இருக்கும், நல்ல வளமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்படியேப்பட்ட கிராமம் கிடையாது அது. எங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி பஞ்சம் இருக்கும், சாப்பாட்டுக்கு ஒரு வழி இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுவாங்க. ஒரு காலத்தில் அவங்க நல்ல தண்ணி இருந்து, நல்ல வளம் இருந்து, நல்ல விவசாயம் பண்ணி, நல்ல அறுவடை பண்ணி, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தவங்க தான். ஆனால் பக்கத்து ஊர்லெலாம் ஃபேக்ட்ரி அது இதுன்னு வந்தனால, கழிவுகள் வரனால, கெட்ட கழிவுகள்லாம் ஆற்றுல கலந்து வரனால தண்ணியெல்லாம் வற்றி போயிடுச்சு. அவங்க ஊரில் தண்ணியே இல்லாமல் அப்படி தான் இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் ஒரு நாட்டாமல் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, பெரிய தலைங்க. அதுபோல் அந்த ஊர்லேயும் ஒரு பெரிய தலை இருக்காங்க, நல்ல வசதியானவங்க. அந்த வீட்லேயே, அந்த கிராமத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த வீடு தான் பெரிய வீடாக இருக்கும். மிச்சம் எல்லாமே ஒன்று குடிசை, ஒன்று மண் வீடு, இல்லைன்னா ஒரு அளவுக்கு வெளியே போய் சம்பாதிச்சிட்டு வரவங்க இந்த ஓட்டு வீடு இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. வெளியே போய் சம்பாதிச்சதான் அவங்களுக்கு காசு. கிராமத்துலன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அப்போவும் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் எங்கேயும் வெளியே போகாமல் அதே கிராமத்தில் இயற்கையாக எப்படி பண்ணால் ஒரு மண்ணை வளம்படுத்த முடியுமோ அது பண்ணி ஓரளவுக்கு சம்பாரித்து அவங்களோட பசங்கன்னா 5 பொண்ணுங்க தான் அவங்கள ஒவ்வொருத்தராக கரையேற்றுறாங்க. சின்ன வயசுலேயே இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு பொண்ணை தெரிஞ்சவங்களே, அதுபோல் 4 பொண்ணும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது, கடைசி பொண்ணு. அந்த பொண்ணு 5ஆவது பொண்ணு. அந்த பொண்ணு கொஞ்சம் ரொம்பவும் இல்லை, கம்மியும் இல்லாமல் அறிவாளி தான். அந்த பொண்ணு நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் இருக்கும். கிராமம்னாலே இப்போ இருக்க வசதி மாதிரி அப்போ இல்லை. அதனால் ரொம்ப தள்ளி போய் தான் படிச்சிட்டோம். ஒரு 20 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் அவங்க படிச்சுட்டு வரணும். ஆனாலும் அந்த பொண்ணு கஷ்டப்படாமல் காலையில் எழுந்து அம்மாவுக்கு கஞ்சோ கூழோ எது செய்கிறாங்களோ அதை குடிச்சிட்டு அவங்க அம்மாவுக்கு உதவி பண்ணிட்டு, அப்பாவுக்கு உதவி பண்ணிவிட்டு, அந்த பொண்ணு தினமுமே அந்த சைக்கிள் வச்சுருப்பாங்க. அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் ஒரு ஆளுக்கு விட்டுட்டு அங்கேருந்து பஸ் ஏறி ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. எல்லா பெண்களுமே சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது என்ன விஷயம்னா, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். அது உடல் ரீதியாகவும் கொடுக்குறாங்க, மன ரீதியாகவும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பொண்ணும் அதை ஃபேஸ் பண்ணுறா. அதுபோல் அந்த பொண்ணு +2 படிக்குது. அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணுறா. சைக்கிளில் போகும்போதும் எல்லாருமே நம்ம சைக்கிள் ஓடுற அதான் சொல்கிறேன், ஒரு பொண்ணு ஆடை போட்டு இருந்தாலும் சரி, போடலைனாலும் சரி, அது ஃபுல்லாக கவர் ஆனாலும் சரி, பார்க்குற ஜனங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல் வக்ரமான சில ஆண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போவும் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. எப்போவுமே இருப்பாங்களான்னு தெரியல. அது நம்மளை பொறுத்து தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுபோல் தினமும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுறா. சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போதும் எல்லா இடத்துலையும் பின் போடுறதும், சைக்கிள் ஓட்டி ஃபாஸ்ட்டாக போகிறதுனால எல்லாத்தையும் பின் போட்டுட்டு போகிறாங்க. போய் ஸ்டாண்டில் விட்டுட்டு அவங்க பஸ் ஏறி போகிறாங்க. பஸ் ஏறி போகும்போது தினமும் அவங்க காம்பஸ் தான் வச்சுருக்கணும் கையில். அதுபோல் தான் தினமும் நடந்துகிட்ருக்கு. மிஸ்பிஹேவியர்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸ்கூலுக்கு போகிறாங்க. சில பசங்க நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர பசங்களும் இருக்காங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து தன்னோட படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிக்கிறா அந்த பொண்ணு. படித்து ஒரு எக்ஸாம் முடியுது, பப்ளிக் எக்ஸாம், 12th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கா. வீட்டில் இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு என்னென்ன உதவி நம்மளால் செய்ய முடியுமோ அத்தனையும் அந்த பொண்ணு செய்யுது.
செஞ்சு அவளுக்கு வந்து நாட்கள் போகுது. அதே போல் தான் அவங்களோட நாட்கள் போகிறனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அரசியல் சட்டம் எடுக்கிறாள். நான் அரசியல் வக்கீல் ஆகணும், நான் வக்கீலாகி ஒரு நல்ல நிலைமைக்கு என் வீட்டில் எடுத்துகிட்டு வரணும், என் வீட்டு ஆளுங்களை முன்னேறி கொண்டு வரணும், பக்கத்தில் இருக்க அந்த கழிவுகள் போகிற வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ என்னால் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையோடு அந்த பொண்ணு இருக்கா. ஒரு பெண் அதுவும் வக்கீலுக்கு படிக்கணும், இப்போ படிச்சிட முடியும். அப்போல்லாம் வக்கீலுக்கு படிக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னாலே நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய எதிர்ப்புகள் வரும். அதுபோல் அந்த பொண்ணும் வந்து நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவளுக்கு மார்க் வருது, அவள் நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் டாக்டர் படிக்கிற அளவுக்கு நல்ல மார்க் எடுத்திருக்கான் அந்த பொண்ணு, எடுத்து இருக்கா. ஆனாலும் அவளோட கொள்கை நான் வக்கீல் ஆகணும், என்னோட கிராமத்தை எப்படியாவது முன்னேறி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையோட, இல்லைப்பா நான் வக்கீலுக்கு தான் படிக்கணும், அதுவும் ஃபீஸ் கம்மி தான், கவர்மெண்ட் இதில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிட்டிக்கு வரா. சிட்டிக்கு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறா. சூழ்நிலைகள், மனுஷங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ரகங்கள். நம்ம சிட்டியில் வச்சுக்கோங்களேன், நிறைய மக்கள் இருக்காங்க. ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க, மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க, கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க. சுற்றி நம்ம சிட்டிலேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஆட்கள் இருக்காங்க, நிறைய இது இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறா. சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கிறா. அவளோட ஃபோக்கஸ் வக்கீல், அதுக்காக முயற்சி எடுக்கிறா. நிறைய இன்னல்கள் வருது. ஒரு பெண் ஒரு முன்னேறி வரணுன்னா நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறா. ஒரு பெண்ணை வந்து சாய்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல எடுக்கிற ஆயுதம் அவங்க உடல், அவங்களோட கேரக்டர். இதுதான் வந்து பெண்களோட வீக்னஸ்ன்ட்டு எல்லாருமே வச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த பெண் அப்படி இல்லை. தன்னோட வீக்னஸ் அவள் பலப்படுத்தினான், தன்னைத்தானே தைரியப்படுத்தினான். நம்ம வேறு இடத்துக்கு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணான். இந்த சொசைட்டியை வந்து ஃபேஸ் பண்ணான். நல்லா படித்தா, நல்லா படித்து ஓரளவுக்கு நல்லா படித்து மார்க் எடுத்து அவள் கிராமத்துக்கு போனான். அந்த கிராமத்தில் உட்காந்து அந்த சிட்டியில் படித்து சிட்டியிலே எல்லாமே பண்ணி வக்கீல்லேருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணோம். வக்கீலுன்றது வந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து காசு வாங்கிட்டு இது பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த பெண் அப்படி இல்லாமல் நல்ல ஒரு லெவலுக்கு வரா. அதை வந்து சாதாரணமாக வர வைக்கல, எவ்வளோ அடிகள் வாங்குறா, எவ்வளோ உதைகள் வாங்குறா. ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ இழிவாக பேச முடியுமோ அத்தனையும் பேசுகிறாங்க. எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிவிட்டு அவள் அந்த படிப்பை முடித்து வெளியே வரா. இப்போ அவர் கையில் வந்து ஃபஸ்ட் டிகிரி, அவளோட வக்கீல் படிப்பு இருக்குது. அடுத்த டிகிரி போடுறதுக்கு முன்னாடி அவள் வந்து ஒரு நல்ல இடத்துல போய் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாள். அப்போ படிக்க ஆரம்பித்ததுலேருந்தே ஒன்று ஒன்றா அவளோட பக்கத்து கிராமத்தில் இருக்க அந்த ஃபேக்ட்ரி பற்றி லேர்ன் பண்ண ஆரம்பித்தாள். இப்போது அந்த ஃபேக்ட்ரியில் யார் என்னென்ன எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் யார் ஓனர், யார் வந்து அவங்க கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஓவரால் என்னென்ன கலெக்ட் பண்ணுமோ எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆதாரத்தையும் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறா. மண் வளத்துலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து டெஸ்ட் பண்ணி எல்லா ரிப்போர்ட்டும் கலெக்ட் பண்ணுறா. அவளோட ஃபஸ்ட்டு அவளோட அசிஸ்டண்ட் இது எல்லாத்தையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி நல்ல ஒரு அனுபவத்தை கெயின் பண்ணி 2 வருஷம் கழித்து அவள் தன்னோட கிராமத்துக்காக அவளோட முதல் கேஸாக அந்த என்னோட கிராமத்துக்காக வாதாடணும்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்காக வாதாடுறா. நிறைய விஷயங்கள், நிறைய இன்னல்கள் வந்து அவள் ஃபேஸ் பண்ணுறா. எப்படின்னா மிரட்டுறதும், வீட்டுக்கு ஆள் அனுப்புறதும், அதுவும் இல்லாமல் அந்த பெரிய தலைன்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த ஊர் கிராமத்தில் இருக்கவங்க அவங்க வந்து உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதும் என்னென்னவோ பண்ணுறாங்க.
எதுக்குமே மசியல. அவங்க அப்பாவும் மசியல, அவங்க அம்மாவும் மசிக்கல, அவங்க அக்கா, தங்கச்சி யாருமே வந்து அதை மதிக்கல. எல்லார் வீட்லேயும் எதிர்ப்பு இருக்குது. அவங்க 4 அக்கா வீட்லேயும் வந்து புருஷன்மாருங்க சண்டை போடுறாங்க. இங்கே பார், என் கிராமத்துக்காக என் தங்கச்சி போடுறாரு, அவ கூட நான் சப்போர்ட்டுக்கு இருப்பேன்னு அவங்க அக்கா, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சுற்றி அவளுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. அவள் போராடினா, அந்த கிராமத்துக்காக, அவளோட கிராமத்துக்காக போராடினா. அவளுக்கு 5 வருஷம் கழித்து தான் அவளுக்கு அந்த விடுதலை கிடச்சிச்சு, வெற்றி கிடச்சிச்சு. அவ்வளோ போராடி 5 வருஷம் கழித்து அந்த ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணி அவளோட ஊருக்கு வந்து எல்லாருமே திருப்பி வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மண் வளத்தை என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே அவள் சொல்லி கொடுக்குறா. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே செய்கிறாங்க. இப்போது அந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சை பசேன்னு அழகாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்குது. இதில் இருந்து உங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது? அதாவது நான் வந்து ஒரு சின்னதாக சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட் ஃபார்மாக இந்த கதையை நான் சொல்லிட்டேன். ஆனால் ஒரு பெண்ணாக பிறந்து, ஒரு பெண்ணாக வந்து அந்த கர்வம், அந்த ஆணவம், அந்த திமிரு, சில விஷயங்களில் அதெல்லாம் காட்டணும். அந்த தைரியம் அதெல்லாம் வந்தனால தான் வந்து அந்த பொண்ணு வந்து அதை தனக்குத்தானே வளர்த்துக்கலாம். ஒரு கிராமத்துலேருந்து வந்து கிராமத்தை முன்னேறி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கடினமாக உழைச்சி, அவளோட ஸ்கூல்லேருந்து, அவள் காலேஜ்லேருந்து, அவள் ஃபேஸ் பண்ண சொசைட்டியிலேருந்து, அவள் போய் அந்த காலேஜில் எத்தனையோ வந்து அவமானங்கள், எத்தனையோ கேலிகள், நீ கிராமத்துலேருந்து தானே வந்திருக்கன்னு எத்தனையோ கேலிகள், எத்தனையோ அவமானங்கள். ஒரு இடத்துக்கு போனால் வேலை கிடைக்காம எத்தனையோ இடத்துல சுற்றி, ஒரு நல்ல இடத்துல போய் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி, அதுலேருந்து கெயின் பண்ண விஷயங்களை வச்சு ஒரு 2 வருஷம் போராடி, அதுக்கப்புறமா திருப்பியும் தன்னோட கிராமத்துக்காக அந்த கேஸ் எடுத்து நடத்தி 5 வருஷம் கழித்து அவளுக்கு அந்த கிராமத்தில் இருக்கிறதுக்காக போராடி கடைசியில் அவங்க முன்னேறி வந்தாங்க. இதுபோல் ஒவ்வொரு பெண்களும் தன்னோட ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் போராடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நானும் அப்படி தான், ஒவ்வொரு விஷயங்களும் நான் போராடி தான் கிடைக்கிது. அது பெண்களுக்காக மட்டும்தான் இருக்கா, இல்லை ஆண்களுக்கும் அப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் பெண்ணானேன்னா நான் அப்படி தான் இருந்தேன், அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறீங்க எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.